மக்காமா நகர் முழுக்க இரத்த வெள்ளங்கள் ஓட்டப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி? நாமெல்லாம் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. உலகத்தின் கடைக்கோடியில் போய் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லலாம். அந்த உரிமையை உங்களுக்கு தந்தவர்கள் யார்? மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு முஸ்லிம் என்று பேசுகிற துணிச்சல் யாருக்குமே கிடையாது. காரணம், பேசினால் கொன்று விடுவார்கள். அப்படி வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம். அவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் தந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை நம்முடைய கையில். நாம் இந்த மார்க்கத்திற்கு செய்த நன்றி கடன் என்ன? கொஞ்சமாவது யோசித்தோமா? தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், உரைகளை அங்குமிங்குமாக அமர்ந்து நீங்கள் கேட்கிறீர்கள். ஒரு சபதம் எடுக்க வேண்டாமா? இஸ்லாம் என்னுடைய உயிரை விட நான் மேலாக மதிக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு ஒரு காலம் நான் துரோகம் செய்ய மாட்டேன். நான் எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகளுக்கும் எந்த துரோகம் நான் செய்ய மாட்டேன். நான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை நான் படிப்பேன், மார்க்கத்தின்படி நான் நடப்பேன். இந்த மார்க்கத்தை நான் மரணிப்பதற்கு முன்னால் பிற மக்களுக்கு, ஒரு மனிதனுக்காவது நான் எடுத்து சொல்லித்தான் நான் மரணிப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கிறோமா நாம்? அதன்படி செயல்படுகிறோமா நாம்? எந்த நேரமும் மரணம் வரலாமே. மரணத்திற்கு நோயோ ஆரோக்கியமோ தடை இல்லையே. மரணத்திற்கு வயது வரம்பு தடை இல்லையே. மரணத்திற்கு முதுமை, இளமை எந்த காரணமும் இல்லையே. இறைவன் எப்பொழுது அழைத்தாலும் செல்ல தயாராக இருக்க வேண்டும். முடியாது என்று எங்கும் ஓடி ஒழிய முடியாது. திடீரென அது சம்பவித்தால், அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்தானே, எந்த அமலும் செய்யாமல் மரணிக்க போகிறேனே. நம்முடைய வீதிகளிலே வந்து நின்று கொண்டு இரவு முழுக்க பேசினார்களே, ஈமானோடு இறுதி மூச்சோடு உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் உங்களுக்கு மரணம் வர வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபடுங்கள் என்று சொன்னார்களே. பொடும்போக்காக இருந்தோமே, மரணம் வந்து விட்டதே என்று கை சேதப்பட்டால் ஒரு பயனும் கிடையாது.